தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி குஜகதோம் தஜகதோம் ததகுதி குஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம். அனைவருக்கும் வணக்கம். நமது மனித நாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு நடிகர் மோகன்லால் அவரோட ஜாதகத்தை ஒரு சின்ன ஆராய்ச்சி. ஏன் இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடந்த ஒரு 10 நாளா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு, தேவையில்லாத தகவல்கள் பல விதத்துல வந்துட்டு இருக்கு. பண்ணாரு, பண்ணல, தப்பு செஞ்சுட்டாங்க, செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் மேல இது நாள் வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா? சாதாரண ஒரு மனிதர்களுக்கு மக்களுக்கே அப்படி தோணும் போது நம்ம அஸ்ட்ராலஜர் அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் புதன்கிழமை கிளாஸ் நடந்துச்சு பொள்ளாச்சியில, நேரடி வகுப்பு. அந்த கிளாஸ்ல இந்த ஜாதகத்தை போட்டு ஒரு ஆராய்ச்சி, அதாவது படிக்கிற படிப்பு, அதாவதுங்க அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு, பலன்கள் எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத நல்லா ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலங்களோட ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட விஷயம்லாம் அந்த ஜாதகத்துல நம்ம அப்ளை செஞ்சு பார்க்கும்போது எல்லாமே சரியா இருக்கு சரியா இருக்கு சரியா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கத்துக்கிட்டது இது வரைக்கும் கரெக்டா தான் கத்துருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மோகன்லால் அவரோட ஜாதகம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இவர் வந்து பாத்தீங்கன்னா 21/5/1960 பிறந்திருக்காருங்க. சாயங்காலம் 4:20 இவரோட லக்னம் பாத்தீங்கன்னா துலா லக்னம். லக்ன அதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். பாருங்க, எல்லாத்துக்கும் போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். இவரோட லக்னம் துலா லக்னம். 2ஆம் இடத்துல யாரும் இல்ல, 3ஆம் இடத்துல குரு சனி, 4ஆம் இடத்துல யாரும் இல்ல, 5ஆம் இடம் கும்பத்துல கேது, 6ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சந்திரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரியன் புதன், 11ஆம் இடத்துல ராகு. இவரோட நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு. சரிங்களா? அப்ப ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், புதனோட நட்சத்திரம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்றோம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு லிசனிங் தான். நம்ம வந்து நம்ம தான் அறிவாளி புத்திசாலி அப்படின்லாம் காட்டுறதுக்காக பண்றது கிடையாதுங்க. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவும், இன்னொன்னு ஜோதிடம் கத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது நல்லபடியா தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்துல நம்ம நல்ல பலன் சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். சரிங்களா? சரி, வாங்க விஷயத்துக்கு போலாம். பாருங்க, இந்த மனுஷன் அப்போ சினிமாவை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பேர் எடுக்கணும்னு வச்சுங்களேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் மெயினா ஒளி கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒளி கிரகங்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவரே சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாமே இருக்காங்க. சரிங்களா? இதுல சுக்கிரன் தான் ஈர்ப்பு, வசீகரம். சரிங்களா? இங்க இந்த மனுஷனுக்கு பாருங்க, லக்னாதிபதி சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்துல இருந்து அவரே நேரா 7ஆம் பார்வையில லக்னத்தையே வேற பாக்குறாரு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் 5ஆம் பார்வையை சுக்கிரனை வேற பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகு அப்படிங்கிறது நல்லா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல வசீகரம் அப்படிங்கிறது தன்னை போல வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கிரகம், அதாவதுங்க லக்னாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறவங்க எங்க பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பாக்குறாங்க. இது முகத்தை குறிக்கக்கூடியதும் கூட. சரிங்களா? அந்த பிரகாசம், அந்த ஒளிவட்டம், நல்ல ஒரு கலரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவோட பார்வை சுக்கிரனுக்கு இருக்கிறதுக்கும், ஒளி கிரகங்களானது 2ஆம் இடத்தை, முகத்தை, அந்த தனஸ்தானத்தை பாக்குறதும்.
இதுல இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் பிறந்த அப்ப இவருக்குங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. பிறந்தப்ப இருந்தது புதன் திசை. இப்ப இவருக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ராகு திசை நடந்துட்டு இருக்குங்க. இந்த ராகு இவருக்கு எப்படிப்பட்ட அமைப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துறாரு. ஒவ்வொரு லக்னமுமே நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். இந்த லக்னத்துல நம்ம மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம் அப்படின்னு ராசிக்கு உண்டான லக்னத்தை மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா அந்த பர்டிகுலர் ராசிக்குள்ள அது வந்து சரராசியா, ஸ்திர ராசியா, உபயராசியா அப்படிங்கறத வச்சுதான் அப்ப இது என்ன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர லக்னம். இந்த சர லக்னத்துக்கு யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இப்ப இந்த சர லக்னத்துக்கு 11ஆம் வீடு அப்படிங்கிறது பாதகம் கொடுக்கக்கூடிய வீடு. இப்போ சொல்லும் போதே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஜோதிடம் தெரிஞ்ச ஜாம்பவான்கள் எல்லாத்துக்கும். அப்ப பாதகத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்ப தெரியாதவங்க புரிஞ்சுக்கங்க. இது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க ஜாதகத்தை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வழிவகை பண்ணும். இன்னொன்னு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறதுக்கும் நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சிக்காகவும் எடுத்துப்பீங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருந்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். மற்றபடி அந்த மனுஷனை வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம பொதுவாகவே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனையும் நம்ம வந்து திட்டுறோம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பண்ண தப்பு, அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சா நல்லா திட்டுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனை இயக்கக்கூடிய கிரகங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இது நம்ம கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப பாருங்க, இவருக்கு புதன் தசை 2ஆம் பாதம் அப்படிங்கும்போது புதனோட வருடங்கள் பாத்தீங்கன்னா 17 வருடம். அதுல 2வது பாதம் அப்படிங்கும்போது அதுல பாதி ஒரு 8-9 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு. சரிங்களா? 9 வருஷம் வரைக்கும் புதன் இது முடிஞ்சு அதுக்கப்புறம் கேது ஒரு 7 வருஷம், ஒரு 16 வருஷம் வரைக்கும் கேது முடிஞ்சிச்சு. 16ல இருந்து 20 வருஷம், 36 வருஷம் வரைக்கும் சுக்கிர திசை. ஒரு மனுஷனுக்கு சுக்கிர திசை வந்துச்சுன்னு சொன்னாலே நல்லா சூப்பரா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இவருக்கு லக்னாதிபதி பிளஸ் 8ஆம் அதிபதி 7ல இருந்து திசை நடத்துறாரு. சரிங்களா? இப்ப இந்த லக்னாதிபதி திசை உண்மையிலேயே வந்து எந்த ஒரு மனிதருக்குமே நல்லதுதான் பண்ணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அது சினிமால நல்லா பிரபலப்படுத்துறதுக்கு அது ரொம்ப முக்கிய காரணமா இருந்ததும் அதுதான் முக்கிய காரணம். இன்னொன்னு, குருவோட பார்வை பெற்ற சுக்கிரன். சரிங்களா? அது வந்து சினி ஃபீல்டுக்குள்ள அவர் வந்துட்டாரு அந்த காலகட்டத்துல. அந்த சுக்கிரனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியனோட காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே ரொம்ப போராட்டங்கள் அதிகமாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரனோட திசை எப்பவும் சரி, அவருக்குலாம் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு சில தொந்தரவு எல்லாம் கொடுத்துட்டே இருந்துச்சு இல்லைங்களா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தாரு, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டதான். அது 6ஆம் இடத்துல இருந்து செயல்படுத்துறதுனால வேலையில வந்து நல்ல ஒரு டெடிகேட்டடா இருந்து வர்றதுக்குண்டான அமைப்பும் கொடுத்துச்சு. அதே நேரத்தில் நோய் நொடியும் சந்திச்சு பார்த்துட்டு வந்தாரு. இப்ப செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை இவருக்கு எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, ராகு தசை வந்து 2021ல 9வது மாசம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு ராகு திசை. இந்த ராகு திசை எப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18/9/2039 வரைக்குமே இருக்கு. இந்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பாதகாதிபதி வீட்டுல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், பாதகாதிபதி திசை நடத்தினாலும் ஒரு மனுஷனை வந்து பாடா படுத்தத்தான் செய்யும். சரிங்களா? இதுல 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு காதல் அரும்பக்கூடிய ஒரு இடம். எப்படிங்க? 3ஆம் இடம்ங்கிறது ஒரு காதல் அரும்பக்கூடிய ஒரு இடம். அந்த காதல் அரும்பக்கூடிய ஒரு இடம், அதாவது காதல் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு காமம் அப்படின்னு சொல்றது 3ஆம் இடம். இங்க ராகு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா போக காரகன்னு சொல்லுவாங்க. என்னங்க? போக காரகன்னு சொல்லுவாங்க. போகம்னா நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? இது இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா என்ன சொல்றதுங்க, அந்த செக்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இல்லீகல் கான்டாக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்மைக்கு புறம்பா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு கடத்தல், இந்த மாதிரி
அடுத்தவங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னா டேய் பண்றா பாத்துக்கலாம், எட்ரா வண்டியா விட்றா பாத்துக்கலாம் அப்படிங்கிறவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யக்கூடியது இந்த ராகு தான். அப்படிப்பட்ட ராகு எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்காருங்க இவருக்கு? 2021 9வது மாசத்துல ஸ்டார்ட் ஆனாரு. சரிங்களா? இதுல ஸ்டார்ட் ஆகி 2024 6வது மாசம் வரைக்கும் ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சிச்சு. இந்த 6வது மாசத்துக்குல இருந்து, அதாவது இந்த வருஷம் 2024 6வது மாசத்துல இருந்து 2026 10வது மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் இவருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசையில குரு புத்தி. இந்த குரு பாருங்க 3 6 கூடையவன். 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்பதான் சொன்னோம், காதல் அரும்பக்கூடிய இடம், காமம் உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு 6ஆம் இடம் அப்படிங்கிறது சண்டை, வம்போலுக்கு, சண்டை சச்சரவு, கடனு, நோய் நொடி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அந்த அதிபதி, இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது என்னங்க, 11ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதை அடையிறதுக்கு உண்டான முயற்சிகளை நிறைய செய்யக்கூடிய ஒரு இடம். அதாவதுங்க என்ன சொல்றதுங்க, மனைவி இருக்கும்போது மனைவி விட்டுட்டு இன்னொருத்திட்ட போய் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, 2வது திருமணத்துக்கு உண்டான வழிவகைகள் கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே 11ஆம் இடம் தான் செயல்படுத்தும். இந்த 11ஆம் இடம் இந்த துலா லக்னத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாதகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது நாள் வரைக்கும் அவர் சேர்த்து வச்ச ஒரு நல்ல பேரு எல்லாமே இப்ப சப்ஜெக்டா போயிடுச்சுங்களா, இது சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா சரியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது நாள் வரைக்கும் சம்பாதிச்ச நல்ல பேர் எல்லாமே கெட்டு போறதுக்கு தான் வழிவகை செஞ்சிருக்கு. பாருங்க 2026 வரைக்குமே குருவோட புத்தி, ராகு திசை குரு புத்தி, இது 3 6 குடையவன். ஆனா ராகுக்கு திரிகோணத்துலதான் இருக்காரு. இதே ராகுக்கே 6 8ல இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தொந்தரவு இன்னும் ஜாஸ்தியாவே கொடுத்துருப்பாரு. ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இது என்னெல்லாம் அவர் செய்யறாரோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல கெட்ட பேருங்கிறது வந்தே வரும். கூட யார் இருக்காங்க, தொழில்காரகன் சனி பகவான், இவருக்கு சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, இவரு கூடயே இருக்காரு. சரிங்களா? அப்ப அந்த தொழிலும் பாதிப்படையும் அப்படிங்கிறதும் இங்க அமைப்பை கொடுக்குது. அப்ப நம்ம படிக்கும்போது சொல்லுவோம், ரொம்ப டீப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைனூட்டா ஹைடெக்கா படிக்கிறதுக்கு முன்னாடி மேலோட்டமா நம்மளோட மனித நாடி அஸ்ட்ராலஜி ஜோதிட நிலையத்துல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலோட்டமான விஷயங்கள்ல டக்குன்னு பலன் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இப்ப இங்க நீங்க ஏற்கனவே நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை இந்த ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா பொது வழியில நம்ம சொல்ல வந்துட்டு குறிப்பிட்ட விஷயங்களோட சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிறது நல்லது. நம்ம கிளாஸ்ல நிறைய விஷயம் சொல்லலாங்க, இங்கெல்லாம் இந்த மனுஷனை போட்டு அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்கும். யார் என்ன சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சரிங்களா? நம்ம அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம். இது கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்காகவும் நம்ம நண்பர்களுக்காகவும் பொதுவா ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையா காட்டுது. இது அவர் இந்த மனுஷன் ஜாதகம் பார்க்காமலா இருந்திருப்பாரு. கேரளாலாம் எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், அங்கெல்லாம் தெரிஞ்சுக்காமலா இருப்பாங்க. ஆனா கிரகங்கள் பாத்தீங்கன்னா அது என்ன நடத்தணும்னு முடிவு பண்ணுதோ அதை கண்டிப்பா நடத்தி தீரும். அதை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை மண்டையில நல்லா கொட்டு வச்சு நல்லா வலி வேதனையை உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை தூக்கிட்டு போயிட்டு நல்லா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உஷாரா இருக்கலாம். எப்பவுமே எல்லாருமே ஜாதகம் பார்க்க போகும்போது என்ன பண்ற மெயின் தப்பு, இந்த காலகட்டத்துல சார் நான் ஒரு இது பண்ணலான்னு இருக்கேன், வீடு கட்டலான்னு இருக்கேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், நான் ஒரு ஒர்க்கை புதுசா சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் கேட்பாங்களே ஒழிய ஃபியூச்சர்ல 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நிறைய பேர் யாரும் கேட்கறதே இல்லை. இப்போதைக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தான் பாக்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க பயணம் பண்ணக்கூடிய வாகனம், அதாவது இந்த பிறவி அப்படிங்கிறது எதை நோக்கி பயணம் பண்ண போறீங்க, உங்க வாழ்க்கை பயணத்துல என்னென்னலாம் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணாதான் நல்லா இருக்க முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்ல எவ்வளவு பெட்ரோல் டீசல் இருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டே இருந்தீங்கன்னா பங்கே இல்லாத இடத்துல போய் நின்றுட்டு மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரிதான் உங்களுக்கு இறைவன் என்னென்னலாம் வரம் கொடுத்துருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்து மாட்டவே வேண்டியது இல்லை. சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் இன்னொரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிய வணக்கங்கள். நன்றிகளுடன் உங்கள் நண்பர் மனிதநாடி சரவணா. வணக்கம். வாழ்க வளமுடன்.